Good afternoon, students. Today we are going to learn something about the Legislative Council. Legislative Council or Upper House. The Legislative Council is the upper house of the state legislature. சட்டமன்றத்தில் அப்பர் ஹவுஸ் அப்படின்றது என்ன லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறோம். விதான் பரிஷத் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா விதான் பரிஷத் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அப்பர் ஹவுஸ் ஆர் விதான் பரிஷத். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி விதான் சபா, லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸில் ஒரு பார்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா திஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் விதான் பரிஷத். In 6 of India's 28 states, Legislative Council serves as indirectly elected upper house of the bicameral legislature. இந்தியாவில் இருக்க 28 ஸ்டேட்ஸில் 6 ஸ்டேட்ஸில் மாத்திரம் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு இருக்கு. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்க அந்த மெம்பர்ஸை யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா when indirectly elected, not directly by the people, indirectly elected people, and in these states is having 2 houses. That's why we call it as bicameral legislature. It is also permanent house because it cannot be dissolved. இது வந்து என்ன permanent house, இதை டிசால்வ் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்ணிடுவாங்க, கலைச்சிருவாங்க. அது மாதிரி இல்லாமல் இதை கலைக்க மாட்டாங்க. எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்க மெம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஐ மீன் எம்எல்சி அப்படின்னு சொல்லுவோம். சர்வ்ஸ் ஃபார் 6 years டேர்ம். இதில் எத்தனை வருஷம் இருக்கலாம்? 6 வருஷம் இருக்கலாம். எம்எல்சியா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 6 வருஷம் இருக்கலாம். ஐ மீன் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வித் டேர்ம்ஸ் staggered so that the terms of 1/3 of members expire every 2 years. இதில் 6 வருஷம் இவங்க இருக்கலாம் மெம்பர்ஸாக. விருப்பம் இல்லாதவங்க இல்லை போகணும்னு நினைக்கிறவங்க 2 years ஒன்ஸ் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ரிட்டையர் ஆகி போயிடலாம். அவங்க வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு போய்க்கலாம். அதனால தான் சொன்னேன் இட் கேனாட் பி டிசால்வ்டு. 6 வருஷம் முடிஞ்சோடனே இதை டிசால்வ் பண்ண மாட்டாங்க. விருப்பம் இல்லாதவங்க அவங்க 2 years முடிஞ்சோடனே போய்க்கலாம். எம்எல்சிஸ் மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவங்களோட குவாலிஃபிகேஷன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நாட் அண்டர் 30 years ஆஃப் ஏஜ். 30 வயதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க எம்எல்சி ஆக முடியாது. மென்டலி சவுண்ட் அண்ட் ஹிஸ் நேம் ஷுட் பி இன் த voters list of the state from which he or she is contesting the election. mentally sound அப்படின்னா என்ன, ஓன்னு சத்தம் போட்டுன்னு இருப்பாங்களா அப்படின்றது இல்லை. மீன் நார்மலாக எந்த விதமான ஃபிசிக்கல் எதுவோ மென்டல் எதுவோ இல்லாமல் இருக்கிறவங்களா இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் இவங்களுடைய நேம் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் என்னவாக இருக்கணும், என்ரோல் ஆகிருக்கணும். மீன் ஓட்டில் வந்து மீன் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இந்த தகுதி இருக்கணும். The Tamil Nadu Legislative Council was abolished by Tamil Nadu Legislative Council Abolition Bill 1986. The act came into force on November 1st, 1986. நம்ம தமிழ்நாடுலேயும் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருந்தது. இட் வாஸ் அபாலிஷ்ட் இன் 1986 November 1. And a separate act was, bill was passed. The Tamil Nadu Legislative Council Abolition Bill அப்படின்றத 1986 கொண்டு வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணாங்க. மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் பீரியடில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னா அப்போ வந்து இந்த சட்ட மேலவைன்னு சொல்லுவோம் தமிழில் சொல்கிறப்ப. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து மிஸ்டர் எம் கருணாநிதி வந்து மெம்பராக இருந்தார் எம்எல்சியாக. அப்போ ஒரு சில சட்ட ஆவணங்களை அவர் வந்து எரிச்சதுனால அந்த மெம்பர்ஷிப்பை வந்து இது பண்ணணுன்றதுக்காக அந்த கவுன்சிலை என்ன பண்ணாங்க, கலைச்சாங்க. மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சீஃப் மினிஸ்டராக இருந்த பீரியடில். எலெக்ஷன் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதில் யார் யாரெல்லாம் கவுன்சில் மெம்பர்ஸாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எலெக்ஷன் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த லோக்கல் பாடிஸம். இதில் 1/3 1/3 எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, லோக்கல் பாடிஸம். பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து. 1/12 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை கிராஜுவேட்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இன் த ஸ்டேட்ஸ். அடுத்து 1/12 எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி சொன்னோம்னா யூனிவர்சிட்டிஸில் இருக்க கிராஜுவேட்ஸ் அவங்களிருந்து தேர்ந்தெடுப்பாங்க. சாரி 1/12 ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த கிராஜுவேட் டீச்சர்ஸ். அடுத்து யூனிவர்சிட்டிஸ் பார்த்தோம். அடுத்து வந்து என்ன, டீச்சர்ஸ்லேருந்து 1/12. 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எங்கேருந்து இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க, லோவர் ஹவுஸ்லேருந்து 1/3. 1/6 இஸ் நாமினேட்டட் பை த கவர்னர். இதில் 1/6 வந்து என்ன, கவர்னர் வந்து நாமினேட் பண்ணுவார். ஹூ இஸ்
எமினென்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரரி எக்ஸலன்ஸ், ஆர்ட், சோஷியல் சர்வீசஸ் ஆர் கோஆப்ரேஷன். ஏதான ஒரு துறையில் சிறந்தவங்களாக இருக்கிறவங்கள, அது வந்து இலக்கியத்திலேயோ இல்லை ஆர்ட்டு, சோஷியல் ஒர்க்கு, ஏதான ஒரு துறையில் இயலிசை, நாடகம் இதிலெல்லாம் சிறந்து விளங்குறவங்கள இந்த சட்டமேலவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க. 1/3 ஃப்ரம் லோக்கல் பாடி, then 1/12 from graduates of the state universities, 1/12 from elected graduate teachers, and 1/3 from the legislative assembly, and 1/6 is nominated by governor. 1/6 is nominated by the governor in their excellence in any field. அவங்க இயலிசை, நாடகம் ஏதான ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்கள இவர் நாமினேட் பண்ணுவார். சேர்மன், இந்த சேர்பர்சன், he or she, தலைவர். அந்த நம்ம எப்படி வந்து லோவர் ஹவுஸ்க்கு நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்ன தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க, அவைத்தலைவர், அவை துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே வந்து சேர்மன், he or she, யார் வேணா இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இஸ் a presiding officer of the upper house. அவங்க தான் அந்த அப்பர் ஹவுஸை முன்னின்று வழி நடத்துகிறவங்க. The members elect a chairman and a deputy chairman from among themselves. அவங்களுக்குள்ளவே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அது அந்த மெம்பர்ஸ்குள்ளவே chairman and deputy chairman. In the absence of chairman, the deputy chairman officiate the functions of the legislative council. சேர்மனோட ஆப்சன்ஸில் யார் பார்த்துக்குவாங்க, டெபுட்டி சேர்மன், துணைத் தலைவர், அவருடைய செயல்பாடுகளை இவர் பார்த்துக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் என்னென்ன வர்க்கும். தென் அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். எப்படி இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணுறது இல்லை கிரியேட் பண்ணுறது. ஆர்டிகல் 169 இது சட்டத்திலேயே கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்கு ஏற்கனவே. டீல்ஸ் வித் த கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் த ஸ்டேட். Article 169 holds that if the state legislative assembly passes a resolution by a majority of not less than 2/3 of the members present and voting, and by the majority of total strength of the house requesting the parliament to create or abolish the state legislative council, then the parliament may be a law provide for the abolition or creation of the legislative council. இதுக்கு ஓட்டிங் எடுப்பாங்க. அந்த சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆர்டிக்கல் 169 என்னென்னு மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா, சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி ஓட்டிங் எடுப்பாங்க. 2/3. இப்போ 300 பேர் இருக்காங்க அப்படின்னா 300 பேரில் 200 பேர் ஓகே இந்த சட்ட மேலவையை வந்து என்ன பண்ணிடலாம், கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓட்டிங் எடுப்பாங்க. அப்படி ஓட்டிங் எடுத்து 2/3 வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த சட்ட மேலவையை கலைச்சிருவாங்க. இல்லை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் 2/3 மெஜாரிட்டி ஓட்டிங் எடுப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் ஓட் பண்ணணும். அப்போது புதுசாக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸா. ஃபஸ்ட்டு என்ன பவர்ஸ் உண்டு, லெஜிஸ்லேட்டிவ். The state legislature can pass law on all subject mentioned in the state list as per the constitution. Constitutionல மாநிலங்களுக்குன்னு ஒரு சில துறைகள் பார்த்துக்கணும். அவங்க மத்திய அரசு பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு சில துறைகள் இருக்குது. இன்னொன்று வந்து 2 அரசாங்கமும் பார்த்துக்கிற துறைகள் அப்படின்னு இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா மாநிலங்கள் பார்த்துக்கிற துறை, யூனியன் லிஸ்ட் அப்படின்னா மத்திய அரசு பார்த்துக்கிற துறைகள் உண்டு. கன்கரண்ட்னா 2 அரசாங்கமும் பார்த்துக்கலாம், 2 அரசாங்கமும் பார்த்துக்கிற இது ஒன்று இருக்கும், துறைகள் இருக்கும். அந்த மாதிரி மாநிலங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த துறைகளை, அந்த டிபார்ட்மெண்ட்ஸை, அதை அதுக்கான சட்டத்திட்டங்களை யார் வந்து உருவாக்கிக்குவாங்க, த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இட் கேன் ஆல்சோ பாசஸ் லா ஆன் கன்கரண்ட் சப்ஜெக்ட்ஸா. அடுத்து என்ன பண்ணுவாங்க, கன்கரண்ட் சப்ஜெக்ட்னு சொன்னேன், 2 பேருமே பார்த்துக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கும் சட்டங்களை உருவாக்குவாங்க. The state made law in a concurrent subject will become inoperative when the center also passes a law on the same subject. State வந்து concurrent subjectன்னு சொல்கிறோம். அந்த concurrent subject, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரயில்வே அப்படின்னா இட்ஸ் a central government department. இப்போ ஒரு எமர்ஜென்சி பீரியட், அப்போ அந்த சுச்சுவேஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்றப்ப அந்த இதில் அதே நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டு வராங்கன்றப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டம் அப்படின்றது என்னவாகும், இன்ஆப்ரேட்டிவ், அது செயல்பட முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய செயல்பாடு அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் கிடையாது. யார் தான் இம்பார்ட்டன்ஸ் எடுத்துப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. The passing of bill into law follows the same procedure as in the Union Parliament. ஏற்கனவே சொன்ன ஒரு பில், மசோதா அப்படின்றது ஒரு சட்டமாக வர்றதுக்கு எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் எங்கேயும் உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லேயும்.
என்னென்ன ப்ரொசீஜர். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டோம்னாக்கா அது வந்து 5 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ரீடிங் ஆஃப் த பில், செகண்ட் ரீடிங் ஆஃப் த பில், தேர்ட் ரீடிங் ஆஃப் த பில், செலக்ட் கமிட்டி ஸ்டேஜ் அண்ட் ரிப்போர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஐ மீன் யூனியன் கவர்மெண்ட்டில். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம். எவ்ரி பில் பாசஸ் த்ரூ 3 ரீடிங்ஸ். இங்கே வந்து என்னென்னு சொல்லுவோம், 3 ரீடிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்கே 5 ரீடிங்ஸ். தென் இட் பிகம்ஸ் an ஆக்ட் வித் த கவர்னர்ஸ் அசென்ட். ஃபஸ்ட்டு ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுவாங்க, அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவங்களோட சஜஷன்ஸை சொல்லுவாங்க. திரும்பவும் வந்து என்ன ரிப்போர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அதை திரும்பியும் ஃபைனலாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, செலக்ட் கமிட்டி ஸ்டேஜ்னு சொல்லி ஃபைனலாக அதில் யார் சைன் பண்ணணும், கவர்னர் சைன் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால். ஃபினான்ஷியல் பவர்ஸாம். த லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல்ஸ் த ஃபினான்சஸ் ஆஃப் த ஸ்டேட்டா. சட்டமன்றம் தான், லோவர் ஹவுஸுக்கு தான் முழு உரிமையே இருக்குது நிதி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் பவர்ஸ்க்கு. காரணம் என்ன அப்படின்னா, லோவர் ஹவுஸில் இருக்க பீப்புளை தான் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இட் ஹேஸ் மோர் பவர் தேன் தட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். Okay, the lower house enjoys a greater power than that of the upper house of money matters. Money bills can be introduced only in the lower house of the assembly. Money bills அப்படின்றது எங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, lower house assembly, lower assembly, I mean lower house or legislative assembly ன்னு சொல்லுவோம், இல்லைனா விதான் சபான்னு சொல்லுவோம். No new tax can be levied without the sanction and permission of the assembly. எந்த ஒரு புது டேக்ஸையோ இல்லை இருக்கிற டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இது ரெண்டுமே யாரோட பெர்மிஷன் இல்லாமல் செய்ய முடியாது, லோவர் ஹவுஸாக, ஐ மீன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட பெர்மிஷன் இல்லாமல் செய்ய முடியாது. ஏன் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் லோவர் ஹவுஸ்க்கு இருக்குன்னா, the members of the lower house are directly elected by the people. You should know it. Okay. கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்லேச்சர் பார்த்தோம், ஃபினான்ஷியல் பார்த்தோம், அடுத்து வந்து என்ன, எக்ஸிக்யூட்டிவ். யாருடைய கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் எப்படி வந்து நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த அசம்பிளி. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அந்த அசம்பிளிக்கு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு முழு பொறுப்பாளியே யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய அந்த சட்டமன்றத்தில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதில் 40% கட்டாயம் வந்து என்ன, யார் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எத்தனை மினிஸ்டர்ஸ்ன்னு சொன்னால் 36 மினிஸ்டர்ஸும் இன்க்ளூடிங் சிஎம். ஸோ இந்த 36 பேரும் சட்டமன்றத்துக்கு பொறுப்பாளிகள். சட்டமன்றத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், 385 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி. They can removed from office if the assembly passes a vote of no confidence motion against the ministry. அதாவது the ministers have to answer questions asked by the members of the legislature. Ministers have to answer the question. சட்டமன்றத்தில் 385 பேர் இருப்பாங்க. இந்த 385 பேரில் ஆளுங்கட்சியும் இருப்பாங்க, எதிர்கட்சியும் இருப்பாங்க. எதிர்கட்சி ஆளுங்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் யார் பதில் சொல்லணும், இந்த மினிஸ்டர்ஸ் பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு கொஸ்டின் அவர்னே ஒன்று உண்டு. அந்த ஃபஸ்ட்டு செஷனோட ஃபஸ்ட்டு அவரே கொஸ்டின் அவர்னு சொல்லுவோம். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆளுங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 நாள் கேள்வி கேட்டுன்னு தான் இருப்பாங்க, பதில் கிடைக்காது. அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ கொஸ்டின் அவர் அப்படின்னு உண்டு. அட் த சேம் டைம் தே கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஆஃபீஸாக. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான பொறுப்பும் உண்டு. என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னா, தே பாசஸ் த நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன். ஏற்கனவே சொன்ன நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் அப்படின்னா என்ன, நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லி. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த இது டிசால்வ் பண்ணிவிடுவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை டிசால்வ் பண்ணிவிடுவாங்க. தென் ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட்டா. அடுத்தது வந்து என்ன, ஜுடிஷியரி, ஹை கோர்ட்ஸாம். ஜுடிஷியரி நீதித்துறைன்னு சொல்லுவோம். The institution of High Court originated in India in 1862. இந்தியாவில் ஜுடிஷியரி அப்படின்றது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை ரூல் பண்ண காலத்திலேயே 1862 ஆரம்பித்தாங்க. when the High Court were set up at Calcutta, Bombay and Madras. இந்த 3 மாகாணங்கள்னு சொல்லுவோம். அப்போல்லாம் பிரசிடென்சிஸ்ன்னு சொல்லுவோம். மெட்ராஸ், கல்கட்டா, பாம்பே, இது 3 தான். மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சி மாகாணங்கள். இது 3மே கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறது, பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆக்குபை பண்ண இடம். இந்த 3 மாகாணங்களில் தான் முதல்ல கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க.
in the course of time, each province of British India came to have its own high court. அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஹை கோர்ட்டை வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் 1950 சட்டத்தை கான்ஸ்டியூஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் a high court existing in a province became the high court for the corresponding state. அந்தந்த மாநிலத்தில் அங்கங்கே இருக்க அந்தந்த ஹை கோர்ட்டு அந்தந்த மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. The high courts are the highest courts at the state level. ஹை கோர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஹையஸ்ட் கோர்ட், அந்த மாநிலத்துக்கான உயர்ந்த ஒரு கோர்ட் அப்படின்றது இந்த ஹை கோர்ட்டம். The Constitution of India provides for a high court for each state, but the 7th Amendment of 1956 authorized the Parliament to establish a common high court for two or more states and union territories. அதாவது கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹை கோர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அட் த சேம் டைம் கான்ஸ்டியூஷனில் 7th அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், 7வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சேஞ்சஸாம். ஏற்கனவே 1950 சட்டங்களை கொண்டு வந்தாச்சு கான்ஸ்டியூஷனு. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்களை அதை கொண்டு வராங்க, சட்ட திருத்தங்களை. அதில் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டு? 7th அமெண்ட்மெண்ட் 1956 நடக்குது இந்த அமெண்ட்மெண்ட் மாற்றங்கள். ஆத்தரைஸ் த பார்லிமெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் எ காமன் ஹை கோர்ட்டா. என்ன பண்ணுறாங்க? காமன் ஹை கோர்ட் ஃபார் 2 or more states, 2 or more union territories. ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு உள்ள 2-3 மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு ஹை கோர்ட்டு, இல்லை மாநிலங்களுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் சேர்ந்து ஒரு ஹை கோர்ட் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்டேட்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அண்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர் ஹேவ் எ காமன் ஹை கோர்ட் சிச்சுவேட்டட் அட் சண்டிகர். பஞ்சாபுக்கு ஹரியானாவுக்கு அடுத்து யூனியன் டெரிட்டரி சண்டிகர் அப்படின்றது யூனியன் டெரிட்டரி. அந்த சண்டிகருக்கு சேர்த்து சண்டிகரில் ஒரு ஹை கோர்ட் இருக்குது. எதுக்கு சேர்த்து? 2 மாநிலங்கள் பஞ்சாப் ஹரியானா 2 states அண்ட் தென் 1 யூனியன் டெரிட்டரி எது? சண்டிகர். இது 3த்துக்கும் சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் எங்கே இருக்குது? சண்டிகரில் இருக்குது. த ஹைகோர்ட் ஆஃப் குவஹாத்தி இஸ் காமன் ஃபார் 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாம். 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாம். பங்களாதேஷ்க்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்க அந்த ஸ்டேட் 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். 7 ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த 7 ஸ்டேட்ஸில் 4 மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு கோர்ட் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா குவஹாத்தி, அஸ்ஸாமோட கேபிட்டல். எங்கெங்கன்னா அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ், இந்த 4 மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு கோர்ட்டு குவஹாத்தியில் இருக்குது. த ஹை கோர்ட் ஆஃப் குவஹாத்தி ஹேஸ் இட்ஸ் பெஞ்சஸ் இன் ஈட்டாநகர். எங்கெங்கே பெஞ்சஸ் அப்படின்னா அதோடைய கிளைகள். இப்போ நம்ம சென்னை ஹை கோர்ட்டுன்னு சொல்கிறோம், இதோட கிளை மதுரையில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பெஞ்சஸ் அப்படின்னா பெஞ்ச் போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு இல்லை, இதோடைய கிளை. இந்த குவஹாத்தியோடைய பெஞ்சஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஈட்டாநகர், தென் கோஹிமா அண்ட் எய்ஸ்வால். ஈட்டாநகரில் இருக்குது, கோஹிமாவில் இருக்குது, அடுத்து எய்ஸ்வாலில் இருக்குது. இந்த 3 இடத்துலையும் இதோட பெஞ்சஸ் இருக்குது. குவஹாத்தியோட கோர்ட்டம். டெல்லி தோ நாட் எ ஸ்டேட். டெல்லி அப்படின்றது ஸ்டேட் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், இட்ஸ் எ யூனியன் டெரிட்டரி. என்சிடின்னு சொல்லுவோம், நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் எ யூனியன் டெரிட்டரி. எனிஹவ் இட்ஸ் அவர் கேபிட்டல். ஹேஸ் இட்ஸ் ஓன் செப்பரேட் ஹை கோர்ட்டா. ஆனால் அதுக்கு தனியான ஹை கோர்ட் இருக்குது. எவ்ரி ஹை கோர்ட் ஹேஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அ மெம்பர் ஆஃப் ஜட்ஜஸ்ஸாக. ஒவ்வொரு ஹை கோர்ட்லேயும் சீஃப் ஜஸ்டிஸாக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, இன்னும் நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க, நீதிபதிகள். த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வேரி ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட்டாக. ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஜட்ஜஸோட எண்ணிக்கை அப்படின்றது வேரியேஷன்ஸ் இருக்கும். The number of judges of each high court is determined by the president. ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இந்த ஹை கோர்ட்டில் இத்தனை நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படின்றது யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னா பிரசிடெண்ட். அட் ப்ரெசென்ட் தேர் ஆர் 25 ஹை கோர்ட்ஸ் ஃபார் 28 ஸ்டேட்ஸ். அட் ப்ரெசென்ட் நம்ம இந்தியாவில் எத்தனை ஹை கோர்ட் இருக்குது? 25 ஹை கோர்ட் இருக்குது. எத்தனை மாநிலங்களுக்கு? 28 ஸ்டேட்ஸ்க்கு. இன்க்ளூடிங் நியூ ஆந்திர பிரதேஷ் ஹை கோர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1st January 2019 அட் பிரின்சிபல் சீட் இன் அம்ராவதி. அதாவது முக்கியமான அவங்கள்ட்ட கேபிட்டல், ஆந்திர பிரதேஷோட புது கேபிட்டல் எது அப்படின்னாக்கா அமராவதி. அங்கே ஒரு கோர்ட்டும் இருக்குது. ஓகே. அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸாக. அடுத்து எங்கே 9 யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இந்த கோர்ட்ஸ் இருக்குது. 25 ஹை கோர்ட் இருக்குது. 25 ஹை கோர்ட்டில் எதுவும் சேர்ந்து ஆந்திர பிரதேஷோட புது ஹை கோர்ட் எங்கே இருக்குது? அமராவதி. இதோடு சேர்த்து 25 ஹை கோர்ட். இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்ஸ். அவுட் ஆஃப் 28 ஸ்டேட்ஸ் 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் 9 யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் கோர்ட் இருக்குது.
Jurisdiction and powers of High Court, original jurisdiction and appellate jurisdiction. In their judicial capacity, the High Courts of the Presidency towns, Bombay, Calcutta and Madras have both original and appellate jurisdictions. Jurisdiction அவங்களுடைய கோர்ட்டுக்கு ஆன பவர்ஸ் இந்தந்த துறையிலே அவங்க வந்து என்ன பண்ணலாம், கேசஸை ட்ரையல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டு. அதில் முக்கியமாக பாம்பே, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ்க்கு போத் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆர் தேர், ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் அப்பீலியேட். while other courts have mostly appellate jurisdiction. மற்ற கோர்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பீலியேட் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும்தான். இவங்களுக்கு வந்து என்ன ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸும் உண்டு, அப்பீலியேட்டும் உண்டு. எங்கெங்கே? மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா. ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மைராலிட்டி என்னென்ன இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது அட்மைராலிட்டி, இட் இஸ் இந்த 3 கோர்ட்டுக்கும் கோஸ்டல் ஏரியா இருக்கிறதுனால இட்ஸ் ரிலேட்டட் டு நேவல் பேஸ். அட்மைராலிட்டி, ப்ரொபேட்டம், அடுத்தது வந்து என்ன உயில் சம்பந்தமானது ப்ரொபேட்டம். மேட்ரிமோனியல் மீன்ஸ் ப்ரிட்டிவல், தட் இஸ் திருமணம் அல்லது டைவர்ஸ், இது ரெண்டுத்துக்கும் மேரேஜ் ஆஸ் வெல் அஸ் டைவர்ஸ், இது ரிலேட்டடாக. அண்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு வந்து அவமரியாதை பண்ணுறவங்க, இவங்களுக்கான தே ஹேவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இவங்களுக்கு வந்து என்ன உண்டு? ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். The presidency high courts have original jurisdiction in which the amount involved is more than 2000 and in criminal cases which are committed to them by presidency magistrates. இவங்களுக்கு இந்த பிரசிடென்சிக்கு கோர்ட்டில் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இவங்க இதுக்கான அபராதம் அப்படின்னு விதிப்பாங்க. இது எந்த அமௌண்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 2000 வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கான தகுதி இந்த பிரசிடென்சி ஹை கோர்ட்ஸ்க்கு உண்டு. அடுத்து கிரிமினல் கேசஸாக இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்தது அட்மிராலிட்டி, ப்ரொபேட்டு, மேட்ரிமோனியல், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இதுக்கெல்லாம் வந்து தண்டனை அடுத்து அபராதம் அப்படின்னு கொடுப்பாங்க. கிரிமினல் கேசஸ் அப்படின்னா கொலை குற்றம் இந்த மாதிரி அப்படின்னாக்கா கமிட்டட் டு தம் பை த பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட்ஸ், அவங்க கொடுக்குற தண்டனையை தான் ஏற்றுக்கிட்டு போகணும். அப்பீலியேட் ஜூரிஸ்டிக்ஷன் அட் கோர்ட்ஸ் ஆஃப் அப்பீலா. கோர்ட் அப்படின்னாலே வந்து மெயின் திங் வந்து என்ன, நம்ம கேசஸை கோர்ட்டில் அப்பீல் பண்ணணும். ஆல் ஹை கோர்ட்ஸ் entertain appeals in civil and criminal cases from their subordinate courts as well as their of their own. அதாவது கேசஸ் அவங்கள்ட்ட சப்பார்டினேட் கோர்ட்ஸ்லேருந்து கேசஸ் வரும் எல்லா கோர்ட்டுக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கே ஒரு சில கேசஸ் வரும். இதில் மற்ற ஹை கோர்ட்ஸில் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா 3 தவிர மற்ற கோர்ட்ஸ்க்கு அப்பீலியேட் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. அவங்களுக்கு கோர்ட்ஸு டைரெக்டாக அப்பீல் பண்ணுவாங்க கேசஸை ஒரு சிலர், இல்லையா சப்பார்டினேட் கோர்ட்ஸுன்னு உண்டு. ஹை கோர்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு சப்பார்டினேட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுன்னு இருக்குது, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸுன்னு இருக்குது, அடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ன்னு இருக்குது. இங்கே இருக்க இந்த கேசஸ் எங்கே அப்பீல் பண்ணலாம்? ஹை கோர்ட்டுக்கு. They have however no jurisdiction over tribunals established under the laws relating to the armed forces of the country. ஆனால் இந்த ஹை கோர்ட்டுக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னா ட்ரிபியூனல், மிலிட்ரி ட்ரிபியூனல்னு தனியாக உண்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த 3 துறைகளுக்கும், இந்த 3 டிஃபென்ஸ் இதுக்கும் என்ன கிடையாது ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இவங்க ஹைகோர்ட்லேருந்து எந்த விதமான ஜூரிஸ்டிக்ஷனும் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. அவங்களுக்குன்னு தனியான மிலிட்ரி ட்ரிபியூனல் அப்படின்னு இருக்குது. அங்கே தான் அவங்கள்ட்ட கேசஸை டீல் பண்ணுவாங்க. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். அடுத்தது என்னென்னா ரிட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா எழுதுறது அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் ஆர்டிகல் 226 ஆர்டிக்கல் நான் ஏற்கனவே சொன்னேன் 405 ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதில் இந்த ஹைகோர்ட்டுக்கானது இந்த ரிட்டில் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். த ஹைகோர்ட்ஸ் ஆர் given powers of issuing writs not only for the enforcement of the fundamental rights but also for other purposes. அதாவது நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு 6 இருக்குது. அந்த அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ரிட்ஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பர்பஸ்க்காக மற்ற பர்பஸ்க்காகவும் ஒரு சில ரிட்ஸ் உண்டு. இன் எக்ஸைஸ் ஆஃப் திஸ் பவர் எ கோர்ட் மே இஷ்யூ த சேம் டைப் ஆஃப் ரிட்ஸ். அந்த அவங்களோட பவர்ஸை நம்மக்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரிட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ஆர்டர்ஸ் ஆர் டைரக்ஷன்ஸ் விச் த சுப்ரீம் கோர்ட் இஸ் எம்பவர்ட் டு இஷ்யூ த ஆர்டிகல் 32. இதை இவங்களுக்கு யார் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட்டு. ஹை கோர்ட்ஸை சுப்ரீம் கோர்ட்டு செய்ய சொல்லுவாங்க. The jurisdiction to issue writs under this article is larger in the case of high courts, for which Supreme Court can issue only
issue them only where the fundamental rights has been infringed. அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வர்றப்ப ஹைகோர்ட்ஸில் நிறைய உண்டு, நிறைய இதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அவங்க ரிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். பட் ஹைகோர்ட்டில் ஒரு சிலதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணணும், கொடுக்க முடியும். தட்டு இது என்ன மீறப்பட்டது, இன்ஃப்ரிஞ்ச் அப்படின்னாக்கா ஒரு சிலதை செய்ய வேண்டியதை மீறினா அவங்களுக்கு கொடுக்கறது. ஹைகோர்ட் கேன் இஷ்யூ them not only in such cases but also where an ordinary legal right has been infringed. சாதாரணமான லீகல் ரைட்ஸ் அதை மீறினாலே அதுக்கான ரிட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்ஸுக்கு பவர் உண்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு சிலதுக்கு மட்டும்தான். இட் ஹேஸ் அ பவர் டு இஷ்யூ 5 kinds of writs. ஹைகோர்ட்ஸ்க்கு 5 வகையான முக்கியமான ரிட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஹெபேஸ் கார்பஸா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறோம், ஹெபேஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்களை வந்து கடத்திட்டு போயிடுறது அப்படின்றது ஹெபேஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு மனு. தென் மேண்டமஸ் அப்படின்றது இட்ஸ் அன் ஆர்டர். அதாவது ஹைகோர்ட் வந்து அவங்கள்ட்ட சபார்டினேட் கோர்ட்ஸ்க்கு வந்து இதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டுன்னு டைரக்ட் பண்ணுவாங்க. அதை அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறது இவங்களோட வேலை. அடுத்து ப்ரொஹிபிஷன், இட்ஸ் யூஷுவல் திங், தடை, ப்ரொஹிபிட் பண்ணுறது, தடை செய்கிறது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்கள ஸ்டாப் பண்ணுறது, இம்பெடிமெண்ட் அவங்களுடைய லோவர் கோர்ட்ஸை. தென் நெக்ஸ்ட்டு குவாவாரண்ட்டோ, உத்தரவாதம் கொடுக்கறது, இதுக்கு வந்து நாங்கள் வந்து கேரண்டி நாங்கள் செய்வோம் அப்படின்னுட்டு அந்த ஹைகோர்ட் வந்து மக்களுக்கு கொடுக்கறது குவாவாரண்ட்டோ. அண்ட் செஷ்யோரே, அடுத்தது வந்து என்ன, செஷ்யோரே சான்றிதழ் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க, சான்றிதழ், செஷ்யோரே அப்படின்னு சொல்லுவோம். சான்றிதழ் ஹைகோர்ட்லேருந்து சான்றிதழ் கொடுப்பாங்க. இந்த சட்டம் இந்த கோர்ட்டுக்கு, இந்த கோர்ட்டில் இவங்களுக்கு இந்த மாதிரியான கேஸ் டீல் பண்ணது அப்படின்றதுக்கான சான்றிதழ் கொடுப்பாங்க. Supervisory jurisdiction. High Court has the power of superintendence over all courts and tribunals functioning in its territorial jurisdiction except military courts or tribunals. Thus it may be. இவங்களுக்கு சூப்பர்வைசிங் பவரும் உண்டு. சூப்பரிண்டென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹை கோர்ட்டு கீழே நிறைய அவங்களுடைய சபார்டினேட் கோர்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த கோர்ட்ஸ் ப்ராப்பராக செயல்படுதா இல்லையான்னு பார்க்குறது இவங்களோட வேலை. கால் ஃபார் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தம்மா, ஒரு சில கோர்ட்ஸ்லேருந்து என்ன வரும், கேசஸ் வந்து இவங்களுக்கு வரும், அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். மேக் அன் இஷ்யூ ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தேம். என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, எப்படி வந்து அவங்களுடைய இது வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க, ப்ரொசீடிங்ஸை கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுறது இவங்களோட வேலை. Prescribe forms in which books, entries and accounts are to be kept by them. அந்த ப்ரிஸ்கிரைப் அப்படின்றது இது இப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான புக்ஸ் உண்டு, என்ட்ரிஸ் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் என்னென்ன கேஸ் ட்ரையல் பண்ணாங்க, யார் வாதி யார் பிரதிவாதி, யார் அதுக்கு ஜட்ஜு, என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க, எவ்வளோ அபராதம் கொடுத்தாங்க, என்ன தண்டனை விதித்தாங்க, இது எல்லாத்தையும் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. செட்டில் த ஃபீஸ் பேயபிள் டு த ஷெரீஃப். அமௌண்ட்டு கொடுத்ததை வந்து என்ன பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கணும், ஷெரீஃப், கிளர்க்ஸ், ஆஃபீஸர்ஸ் ஆர் லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆஃப் தெம். இந்த அமௌண்ட்டை கொடுக்குற அந்த அபராதத்தை வாங்குகிற அபராதம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, இவங்ககிட்ட செட்டில் பண்ணணும். ஷெரீஃப், கிளர்க்ஸ், ஆஃபீஸர்ஸ் ஆர் லீகல் ப்ராக்டிஷனர். Court of Record. All the decisions and decrees issued by High Court are printed and are kept in as a record for future references by the court as well as by the lawyers in such a need arises. என்ன டெசிஷன்ஸ், என்ன டிக்ரீஸ், அதாவது நான் சொன்ன ஏற்கனவே ஒரு கோர்ட்டுன்னு சொன்னோம்னா கேசஸ் ட்ரையல் பண்ணுவாங்க. கேசஸ்னால் கோர்ட்டில் கேஸை அப்பீல் பண்ணவர் இருப்பாங்க, அதுக்கு எதிராளி இருப்பாங்க, அவங்கள வாதி பிரதிவாதின்னு சொல்லுவோம். இந்த கோர்ட்டுக்கு யார் வந்து கோர்ட் அந்த கேஸை டீல் பண்ண வக்கீல் யார், அரசு தரப்பு வக்கீல் யார், இந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது யார் ஜட்ஜு, எந்த நாளில் கொடுத்தாங்க, என்ன தண்டனை கொடுத்தாங்க, என்ன அபராதம் கொடுத்தாங்க, யாரெல்லாம் இதில் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க நம்ம சாட்சியாக விசாரித்தாங்க, இது எல்லா டீட்டெயில்ஸையும் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, ரெக்கார்ட் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ பிரிண்டட் மெட்டீரியல்ஸை அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சேகரித்து வச்சிடுறாங்க ஃபார் த ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸாக.
லாயர்ஸும் அதை வச்சுட்டு இருப்பாங்க. இன் சச் நீட் அரைசஸ் ஃப்யூச்சரில் இதுக்கான இது வந்து தேவைப்பட்டதுன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணோம். thus it also acts a court of record. அதனால் ஹை கோர்ட் வந்து என்னென்னு சொல்லுவோம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், பிகாஸ் they save all the proceedings of the high court recorded and kept it in a separate record. அதனால் அதை இவங்களை வந்து என்னன்னு சொல்கிறோம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். then one more thing I left you. The High Court of Madras is one of the 3 high courts in India. Bombay, Calcutta and Madras. 3 high courts. இந்த 3 high courtsல சென்னை ஒன்று, மெட்ராஸ். Established in 3 presidency towns, Bombay, Calcutta and Madras, by letters put and granted by Queen Victoria. இது யாரோட பீரியடில் ஆரம்பித்த கோர்ட்டு, நம்மளுடைய சென்னையில் இருக்கிறது, பாம்பேயில் இருக்கிறது, கல்கட்டாவில் இருக்கிறது குயின் விக்டோரியா பீரியடில். ஹியரிங் டேட் 26th June 1862. 26 ஜூன் 26 1862 தான் முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, கோர்ட்டில் கேஸை ஹியரிங் அப்படின்னா வழக்காடுறது. The High Court building in the second largest judicial complex in the world after London. நம்மள்ட்ட ஹை கோர்ட் பில்டிங் அப்படின்றது லண்டனில் இருக்க அந்த ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸுக்கு அடுத்த பில்டிங், அது 2வது பில்டிங் எதுனா நம்ம சென்னையில் இருக்க ஹை கோர்ட்டா, மெட்ராஸ் ஹை கோர்ட். நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட்டை ஆரம்பித்தது யார், சைன் பண்ணி ஆரம்பித்தது யார் அப்படின்னா குயின் விக்டோரியா. அண்ட் தென் எப்போ ஆரம்பித்தாங்க அந்த ஹியரிங் அப்படின்னா June 26, 1862. இங்கே இருக்க அந்த சென்னை ஹைகோர்ட் பில்டிங் பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்க அந்த ஹைகோர்ட் பில்டிங்க்கு 2வது பில்டிங், இது பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்னை ஹைகோர்ட்டோட பில்டிங்கில் பார்த்திங்கன்னா என்ட்ரியில் வந்து இந்த ஸ்டாச்சு இருக்கும். இது நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் ஸ்டாச்சு ஆஃப் சமநீதி கண்ட சோழன் அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் மனுநீதி சோழன் சொல்லுவோம். மனுநீதி சோழன் ஒரு பசுமாட்டுக்காக, ஒரு பசுமாட்டோட கண்ணை தன்னுடைய புதல்வனே வந்து தேர் ஓட்டுறப்ப அதை கொன்னுட்டான் அப்படின்றதுக்காக அந்த பசுமாடு நீதி கேட்டு வந்தப்போ அந்த நீதி, இப்போ நீதினா அந்த அரசருடைய அவையில் வந்து ஒரு பெல் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பெல்லை வந்து அந்த பசுமாடு அடித்தப்ப அரசன் வந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரிஞ்சோடனே அதே தேரில் தன்னுடைய மகனே வந்து என்ன பண்ணார், இவர் பலி கொடுத்தார், தேர் ஓட்டி அந்த மகனை வந்து இது பண்ணார். அதனால் இவருக்கு மனுநீதி சோழன், இவரோட பேர் மனுநீதி சோழன் சொல்லுவோம். இவர் வந்து சமநீதி கண்ட சோழன். யார் வேணாலும், ஈவன் தோ இட்ஸ் அனிமல் ஆர் ஹியூமன் பீயிங், அனிமலாக இருந்தாலும் ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி தான் அப்படின்றத அந்த காலத்திலே நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் ப்ரூவ் பண்ணி காமிச்சவர் யார், இந்த மனுநீதி சோழன். இவருடைய ஸ்டாச்சு நம்மளுடைய கோர்ட்டு சென்னையில் இருக்க ஹைகோர்ட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கும். இப்போ மனுஷங்களுக்கே நேர்மையான நீதி கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அந்த காலத்தில் அனிமல்ஸ்க்கும் சமமான நீதியை கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.